ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனோட பேலன்ஸ் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோ இது. நேற்று 3 பார்த்தோம், இன்றைக்கி 4th ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபெப்ரைல் நான் ஹீமோலைட்டிக் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஹீமோலைசிஸ் ஆகாது, மற்ற சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுனால, இது டோனர் பிளட் நம்ம கொடுப்போம்ல, அதில் ரிலீஸ் ஆகிறதுனால வந்துட்டு இந்த ஃபெப்ரைல் ரியாக்ஷன் வரும். ஹெட்டேக்கு, ஃப்ளஷ்ஷிங்கு அப்படின்னா பாடி ஃபுல்லாக ரெட்னஸ் ஆகிடுறது, சில்ஸு, அதுக்கப்புறமா இட்சிங்கு, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபீவர் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நேம்லேயே இருக்குது ஃபெப்ரைல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணிடணும். சிம்டம்ஸ் ரிசால்வ் ஆணுச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கன்சல்டன்ட் சொன்னதுக்கப்புறமா. ஆன்டிபைரட்டிக்ஸ் எப்பயுமே அவைலபிளாக வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்து 5th ஒன்று ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் அக்யூட் லங் இன்ஜுரி, ட்ராலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா லங்கில் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இதுவும் வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே சிம்டம்ஸ் எல்லாமே காமிச்சிரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, டோனரோட ஆன்டிபாடிஸ் இருக்கும், நம்ம ரெசிபியண்ட்டோட லீக்கோசைட் இருக்கும். ரெண்டுத்துக்குமே இம்யூன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த ட்ராலி வருது. இதில் எப்படி இருப்பாங்க பேஷண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிபி ட்ராப் ஆகிடும், ஹைப்பர் டென்ஷன் போயிடுவாங்க, பல்மனரி டிஸ்ட்ரெஸ் போயிடுவாங்க. ஸோ அவங்களால கண்டிப்பாக பிரெத் எடுக்க முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் வந்து நார்மலாக தான் இருக்கும். செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்மனரி ஃபீல்டில் வந்து இன்ஃபில்ட்ரேட்ஸ் நிறையா இருக்கும். இதுலேயும் ட்ரான்ஸ்ஃபியூஷனை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இன்டியூபேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேட்டட் சர்க்குலேட்டரி ஓவர்லோட், டேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கார்டியாக் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கும். இதுவும் வித்தின் 6 ஹவர்ஸில் வந்துட்டு சிம்டம்ஸ் காமிச்சிரும். இதில் என்னென்னா ரொம்ப ரஷ் அவுட் பண்ணுறோம்ல பிளட்டை சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இதை மாதிரி கார்டியாக் ஓவர்லோடு வந்துடும். இதில் பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைப்பர் டென்ஷன் போயிடுவாங்க, எடிமா ஆகிடுவாங்க, பெரிஃபரல் எடிமா ரொம்ப இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்னியா, இதுலேயுமே ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணாது, நிறைய ஓவர்லோட் ஆகிறதுனால லங்கும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ டிஸ்னியா வந்துடும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்துடும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜூகுலார் வீனஸ் ப்ரெஷர் வந்து எலிவேட்டடாக இருக்கும் மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஒன்று, அந்த ஹார்ட்டோட என்சைம் இருக்கும் பிஎன்பி, அதுவும் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபியூஷனை இதுக்கும் இம்மிடியேட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதில் வந்துட்டு ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமோனிக் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஹெட் ஆஃப் த பெட்டு எலிவேட் பண்ணணும் ஹெச்சுக்கு, ஓவுக்கு ஆக்சிஜனேஷன் கொடுக்கணும், பிக்கு வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆயிடுச்சு, அப்போ டயூரிடெக்ஸை நல்லா புஷ் பண்ணணும். வந்துட்டு இதுக்கு மேலே ஐவி ஃப்ளூயிட் வேணும்னா கொடுக்கலாம். எண்ட் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட் நம்மளால் எவ்வளோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வால்யூமை கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு பேஷண்ட்டை கொஞ்சம் நம்மளால் வந்துட்டு ஸ்டேபிள் பண்ண முடியும்.